வருகை இங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களை வரவேற்றதுக்கு ரொம்ப நன்றி. செய்திகள் பார்க்கும் பொழுது நீங்களா நியூஸ் பார்க்குறீங்க சேனல்ஸ்ல 181 சீட்டு நம்மிடம் இருந்து டாக்டர் சீட்டு போய்விட்டது. அதற்கு அருண்ராஜ் அவர்கள் ஒரு காரணத்தை கூறுகிறார். பிறகு அந்த செய்தி வாசிப்பாளர் என்ன சொல்றாங்கன்னா, லைட்டா டேமேஜ் தான், எப்படி லைட்டா ஒரு டேமேஜ் தான் அப்படின்ட்டு அதை கடந்து போறாங்க. முற்றிலுமாக வறண்டு கிடக்கும் பாலைவனமாக மாறி இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் எல்லைகளும். இதற்கு மிக முக்கியமான காரணம், கடந்த திமுக ஆட்சியில் சரியாக நீர் மேலாண்மை செய்யப்படவில்லை, அதனால் வறண்டிருக்கிறது என்று திருச்சி மக்கள்லாம் புலம்புகிறார்கள் அப்படின்னு நியூஸ் வாசிக்கிறாங்க. மொத்தமா காசு வாங்கிட்டாங்க. இப்ப நம்ம அவங்களுக்கு எப்படி நியூஸ் வாசிக்கிறதுன்னு சொல்லி காமிக்க போறோம். எப்படி நியூஸ் எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி காமிக்க போறோம். சரியா? டிவிகே அரசின் வரலாற்று சாதனைகள் எத்தனை சந்தோஷம் தனமோ கொட்டது என்னால, நான் மனசு வச்சு புட்டா எதுவும் முடியும் உன்னால என்று மகிழ்ச்சியில் ரூம் போட்டு குதிக்கும் பிஜேபி. பார்த்தீர்களா எங்களுடைய பவரை? தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்து எழுதியவரின் பெயரில் உள்ள பல்கலைக்கழகத்திலேயே நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாடலை 3ஆவதாக தந்துவிட்டோம் என்று குஜாலாக இருக்கிறார்களாம். இதுதான் உங்களது மொழி பற்றா என்று காரி உமிழ்கிறார்கள் மக்கள். மக்கள் கிட்ட போய் தங்க நிறத்துக்குத்தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா என்ற பாடல் பொய் என்று நினைத்தோம். ஆனால் தமிழை பறிகொடுப்பதற்காக நீங்கள் எதனை அடமானம் வைத்தீர்கள் என்று மக்கள் இங்கே குமரி கொண்டிருக்கிறார்கள். அரசு அப்படின்னு இந்த நாடு ஒரு கூட்டு உணர்வை பெறுவதற்கு ஒரு நாடும் ஒரு பாடலும் முக்கியமானது. ஏன் பிரிவினை ஏற்பட்டது என்று யோசிக்கும் பொழுது காரணம் ஒரு நபர், சாவர்கர். அந்த பாடல் வந்தே மாதரம் என்று ராசா காட்டம். இந்து அறநிலையத்துறையை பார்த்தாவே அதை ஒழித்துவிட வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்த பிஜேபி அரசு இன்று இந்து அறநிலையத்துறைக்கு வாழ்த்து செய்தி சொல்கிறது. என்னடா நடக்குது இந்த நாட்டில்? 100 கோடி கோயில்ல ஊழல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்துக்கு இந்துக்களுக்கு எதிராக நடக்கிறது. இதெல்லாம் ஒரு சமூக நீதி அரசா என்று திமுக எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு டிவிகேவிடம் இட்ஸ் ஓகே பேபி, இட்ஸ் ஓகே பேபி என்று கன்னத்தில் செல்லமாக டிவிகேவை தட்டி செல்கிறது பிஜேபி. ஆனந்த விகடனில் வந்த ஒரு விடுகதை, முட்டை மாவட்டமா என்று மண்டையை குழம்பிக் கொண்டிருக்கும் நம்முடைய ஊடகவியலாளர்கள். பிறகுதான் தெரிந்தது நமது அக்கா அமைச்சர் விஜயலட்சுமி என்று. கரப்ஷனுக்கு புது பெயர் என்ன தெரியுமா? லட்டு. கூறுங்கள் ஒருமுறை. லட்டு. கரப்ஷனுக்கு புது பெயர் லட்டு என்று வைத்திருப்பதாக பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கம் இருக்கும் பெண்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். வெளியில் தான் வாயை கிழித்துக் கொண்டு கரப்ஷன் கரப்ஷன் என்று பேசிக் கொண்டிருக்கிறதே, தூங்குகிறதா தாவேக அரசு என்று செய்தியை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஜனநாயகத்தின் 4வது தூண் பத்திரிகையாளர்கள். அவர் மீது வன்மத்தை இறக்கி இருக்கிறார் சோளிங்கர் தொகுதி எம்எல்ஏ. உண்மையான பத்திரிகையாளர்கள் எல்லாம் அண்டர்லைன் செய்யவும், உண்மையான பத்திரிகையாளர்கள் எல்லாம் கொதித்து எழுந்து கொண்டிருக்கின்றனர். பார்த்தேலா அங்கே அடக்கேட்டேலா இங்கே என்று புலம்புகிறாராம் இபிஎஸ். பிஜேபி யாருடன் கூட்டணியில் இருந்தது? ஏடிஎம்கேவுடன் இருந்தது. ஆனால் டிவிகேவுக்கு எதிராக எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கும் பிஜேபி எம்எல்ஏயை பார்த்து ஒருவேளை டிவிகேக்கும் பிஜேபிக்கும் சைலண்ட் கனெக்ஷன் இருக்குமோ என்று குமுறுகிறார் நமது இபிஎஸ். மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அறிவிக்க வேண்டிய நிலையில் மக்களிடமே சென்று டிஜிட்டல் பிச்சை எடுக்கிறதா தாவேகா என்று சமூக வலைதளங்களில் ஜென்சி இளைஞர்கள் கண்டனம். நலம் தமிழ்நாட்டுக்கு பெரும் விமர்சனம். நிர்மல்குமார் அண்ணன் அவர்கள் கூறினார்,
3.7 லட்சம் பேர் இப்பொழுது கம்ப்ளைண்ட் செய்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் குரூப்பை பார்த்துவிட்டு ஸ்டாலின் அவர்கள் உளறிக் கொண்டிருக்கிறார் என்றார். ஆம், தெரியாமல் சொல்லிவிட்டார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். என்ன நடந்தது தெரியுமா? நீ ஃபேன் போடையில போடையில போடையில, மிக்சி ஓடையில ஓடையில ஓடையில, கிரைண்டர் சுத்தையில சுத்தையில, எலக்ட்ரிக் ஜாமான்களை பார்த்த பீதியில் மாரடைப்பு வந்து 2 தம்பதியினர் மருத்துவமனையில் அனுமதி என்று எங்கு பார்த்தாலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இன்று தமிழ்நாடு 2 அல்ல 4 மடங்கு அளவு கரண்ட் பில்லை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று நாம் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க, எப்படி முடியும்? சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தால் ஆட்சி எப்படி களையும்? ஏன் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஆதாரமே இல்லாமல் அரசு செய்ய முற்படுகிறீர்கள் என்று உச்சநீதிமன்றம் காட்டும். மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, அதை செய்வதை விட்டுவிட்டு ஈகோ சண்டை போடுகிறதா தாவேக அரசு? விஜய் மோகன் பதவி மோகத்தில் பல பெண்கள் பாலியல் ரீதியாக சீண்டுகிறார். ஒரு பெண் வெளியே வந்து புகாரே அளித்திருக்கிறார். அமைச்சர் ஜெகதீஸ்வரி கொலை மிரட்டல் விடுக்கிறார். வந்த வெட்டிடுவேன் வீசிடுவேன் என்று கொலை மிரட்டல் விடுக்கிறார். கரப்ஷனுக்கு அவரும் வைத்திருக்கக்கூடிய பெயர் என்ன? லட்டு. இந்த செய்தியாளர் அடிக்கடி டிவியில் இருந்து வெளியே வந்து பேசுவார், பொறுத்துக் கொள்ளுங்கள். கரப்ஷனுக்கு பெயர் என்ன? லட்டு என்ற செய்திகள் வலம் வருகிறது. மேலும் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது தாங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீர்கள்? கொலை குற்றவாளிகள் தப்பித்து சென்று விட்டனர், அவர்களுடைய கதி என்ன? சிறையில் மரணம் நடக்கிறது, அவருடைய கதி என்ன? இப்படியெல்லாம் இருக்கையில் தோழரே, உங்கள் மீது எத்தனை கேஸ் போட்டிருக்கிறார்கள்? கர்நாடகால மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 6 இருக்கும். கர்நாடகால 6, பெங்களூர்ல, தமிழ்நாட்டில் என்று ஜென்சி மீடியத்தில் பொலிட்டிக்கல் பேசியவர் மீது இவ்வளவு வழக்கு. இங்கு பாலியல் குற்றவாளிகள் எல்லாம் அல்ல என்று தமிழ்நாட்டை அழகாக சுற்றி வருகிறார்கள். மக்களே, நாங்கள் எல்லாம் யார்? நீங்க அவங்களுக்கு மட்டுமா சிஎம்மா இருந்தீங்க? அந்த பாட்டி, இந்த தாத்தா, இந்த அண்ணன், இந்த அக்கா, இந்த குழந்தை, ஏன் எங்களுக்கு நீங்க சிஎம் இல்லையா என்று ஜென்சி டிஎம்கே மீட்டப் ஒசூரில் புலம்பல். ஆமா, நீங்க என்னதான லவ் பண்ணீங்க? நீங்க என்னதான லவ் பண்றதா சொன்னீங்க? அப்படியே இந்தியா கூட்டணிக்குள்ள வரவே மாட்டீங்க. பிஜேபியை எதிர்த்து குரல் கொடுக்கவே மாட்டீங்க. நீட்ட மிக கடுமையாக ஏன் எதிர்க்க மாட்டீங்க? மேலும் உங்களுடைய ஃபாலோயர்ஸ் எல்லாம் பிஜேபி அஜெண்டாவை எதற்காக ஃபாலோ செய்கிறார்கள் என்று பாப்புலாரிட்டி ஓகே, ஆனா பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இல்லையே என்று கன்ஃபியூஷனில் இருக்கிறதாம் திமுகவை முதுகில் குத்திய காங்கிரஸ். பார்ப்பனர்களுக்கு இடபிள்யூஎஸ்ஸில் 10% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு விஜய் அவர்களின் ஸ்டாண்ட் என்ன? குருகுல கல்வியை ஆதரித்து பேசுகிறார் ஆளுநர். அதற்கு விஜய் அவர்கள் என்ன முடிவு கட்ட போகிறார்? நீட்டிற்கான பதில் என்ன? அதை ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா? தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு அவருடைய ஸ்டாண்ட் என்ன? தமிழை அவர் முன்னிலையில் வைப்பாரா மாட்டாரா போன்ற பல முக்கியமான கேள்விகள் எல்லாம் கேட்கும் பொழுது கோமாவில் சென்று படுத்துவிட்டு, எப்படி கோமாவில் சென்று படுத்து விடுகிறாராம் தாவேக அரசு. பிறகு எழுந்து கேள்விகளையும் கோட்டையும் காற்றில் பறக்க விட்டுக் கொண்டு ரெட் கார்பெட்டில் ஏறி நடந்து வருகிறார் மேலாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் படைத்த சாதனைகளை பார்வையிடுவதற்காக கோட்டை போட்டுக்கொண்டு விஜய் அவர்கள் மேலே நின்று அதையெல்லாம் பார்த்து நல்லா இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை நீங்கள் காண வேண்டும் என்றால் stay tuned with DMK OG gang. நன்றி.